சோயா சங்க் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக நம்ம பிரியாணிக்கு போடுவோம் இல்லையா, பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, சோம்பு அண்ட் ஒரு ஏலக்காய், இது எல்லாமே அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 பெரிய வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா தலை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நான் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு பெருசாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக வதங்கும். ரொம்ப சின்னதாக கட் பண்ணிங்கன்னா அந்த தோல்லாம் குழந்தைங்களுக்கு சில பிடிக்காது. சில குழந்தைங்க அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு இப்படி பெருசாக இருந்தால் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மல்லித்தூள், வரமிளகாத்தூள், அது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கட்டும். இது கூடவே கொஞ்சம் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி லைட்டாக பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு சோயா சங்கை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே அந்த மசாலா இறங்குறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா அந்த எசன்ஸ் அந்த சோயா சங்கில் இறங்கணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் நேரம் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரைக்கும் உப்பு செக் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரைக்கும் வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸை இதோடு ஆட் பண்ணி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கிளறினதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்டியான சோயா சங்க் ரைஸ் ரெடி.